சிங்கம் படத்தோடைய கேரக்டர்ஸோடைய நேம்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இந்த படத்துல சிவன், விஷ்ணு, முருகன், நரசிம்மன வச்சு தான் இந்த படத்தோடைய கேரக்டர்ஸோடைய நேமே வச்சிருப்பாங்க. துரைசிங்கம்ங்கிற பேர எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நரசிம்மர் சிங்கத்த குறிக்கக்கூடியது. மகாலிங்கத்தோடைய பேர் பார்த்தோம் அப்படின்னா, காவ்யாவுடைய அப்பாவா வருவாரு. இவரு சிவன குறிக்கக்கூடியது. மயில் வாகனத்தோடைய நேம் பார்த்தோம் அப்படின்னா, முருகனுடைய வாகனம்னு சொல்லலாம். அதே மாதிரி அவரு கூட இருக்கிற வக்கீலுடைய பேர் பார்த்தோம் அப்படின்னா, மயில்னு வச்சிருப்பாங்க. வைகுண்டத்தோடைய பேரு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மயில் வாகனத்தோடைய தம்பியா வருவாரு. விஷ்ணுவோடைய லோகத்த குறிக்கக்கூடியது. ராமநாதனுடைய பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, துரசிங்கத்தோட அப்பாவா வருவாரு. ஸ்ரீ ராமர குறிக்கக்கூடியது. கல்யாணியோடைய பேர் பார்த்தோம் அப்படின்னா, பார்வதிய குறிக்கக்கூடியது. துரைசிங்கத்தோட அம்மாவா வருவாங்க. பட்டம்மாவுடைய பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அம்மனுடைய பேரு. இந்த படத்திலேயே இவங்க தான் வந்து ஏஜ் அதிகமானவங்களா இருப்பாங்க. அம்மா ஸ்தானத்துல இருக்கிறதுனால அம்மனுடைய பேரே வச்சிருப்பாங்க. எரிமலை அப்படிங்கிறது அக்னிய குறிக்கக்கூடியது. அதனாலதான் இந்த படத்துல இவருடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலயுமே அடிபடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த அடி வந்து அக்னியா இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு கல்குவாரியில பாம் வச்சிருப்பாங்க. அங்க போய் அடிபடும். அதுக்கப்புறம் பாம் பிடிக்கிறேன்னு சொல்லி அடிபடும். இவருடைய பேருக்கு ஏத்த மாதிரியே இவருடைய காமெடியும் அக்னிய மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி காவ்யாவுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அவங்க பேரு திவ்யான்னு வச்சிருப்பாங்க. ஸோ காவ்யா, திவ்யா அக்கா தங்கச்சிக்கான ரெஃபரன்ஸா பேரையும் ரைமிங்ல வச்சிருப்பாங்க. சூர்யா நடிச்சு 2010ல ரிலீஸ் ஆன படம் சிங்கம். இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்க. இப்போ இந்த படம் சன் நெக்ஸ்ட் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. ஒரு சில படங்கள்ல விளம்பரத்தையும் கதையோட கனெக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துலயும் இந்த சீன்ல பையனை கடத்த போறோம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி மிரட்டுவாங்க. அப்ப அந்த பையன் வந்து ஃபுட்பால் விளையாண்டுகிட்டு இருப்பான். அப்ப ஏர்செல் விளம்பரத்தை பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி துரைசிங்கம் வந்து கமிஷனர் கிட்ட ஏசி வந்து எவ்வளவு நாள் மயில் வாகனத்தோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா போன் பில் எடுத்து காட்டுவாரு. அப்பயுமே வந்து ஏர்செல் விளம்பரத்தை பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி காவ்யா வந்து துரைசிங்கத்தோட வீட்டுக்குள்ள வரும்போது சத்யா ஏஜென்சியோட விளம்பரத்தை பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல முருகனுடைய ரெஃபரன்ஸ் அதிகமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் துரைசிங்கத்தோடைய அப்பா கடைக்கு பேர் வந்து முருகன் தான் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவருடைய வீட்டுல முருகனுடைய போட்டோஸ் அங்கங்க கேலண்டர்ல இருக்கிறதையும் பார்க்க முடியும். அதே மாதிரி பெருமாளுடைய போட்டோஸும் இருக்கும். சிங்கம் 2ல நாங்க நாராயணசாமி கும்பிடுறோம், அதனால நாங்க சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கான ரெஃபரன்ஸா பெருமாளுடைய போட்டோஸா அங்கங்க ஒட்டி வச்சிருப்பாங்க. சண்முகங்கிறவர் வந்து தூத்துக்குடியில பெரிய ஆளா இருப்பாரு. அவருடைய பேருமே வந்து முருகன் சாமியோட கனெக்ட் ஆகும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல துரைசிங்கம் வந்து ஒருத்தருக்கு கால் பண்ணி விசாரிப்பாரு. அப்ப அவருடைய பேர் வந்து சரவணன்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரவணன் அப்படிங்கிறது முருகனுடைய பேரு. இந்த சீன்ல காவ்யா வந்து செயினை தொலைச்சிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த பாட்டி வந்து இது என்ன வெள்ளி செயினா தங்க செயினா அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்பாங்க. அதுக்கு பிளாட்டினம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸா அந்த செயினை கண்டுபிடிச்சு எடுக்கும்போது செயினுடைய டாலர் வந்து ரொம்பவே ஷைனிங் அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல எரிமலை வந்து உன் ஆட்டை கண்டுபிடிச்சாச்சு, திருவனந்தபுரத்துல இருக்குது, போலீஸ் கொண்டுட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கான ரெஃபரன்ஸா தமிழ்நாட்டு போலீஸோடைய கேப்பும் கேரளாவில் இருக்கிற போலீஸோடைய கேப்பும் டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி அந்த போலீஸ்காரர் வந்து கேரளா அப்படிங்கிறதுக்காண்டி நெத்தியில சந்தனம் வச்சிருக்கிறதையும் பார்க்க முடியும். காவ்யா வந்து துரைசிங்கத்தை பாக்குறதுக்காண்டி ஒவ்வொரு தடவையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருப்பாங்க. இப்ப எத்தனை தடவை வந்திருக்கிறாங்கன்னு அடிக்கடி காட்ட முடியாது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ற விதமா பழனி கிட்ட நிறைய பொருள் இருக்கிற மாதிரி காமிச்சு நிறைய தடவை துரைசிங்கத்தை பாக்குறதுக்காண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறாங்கன்னு பழனி கிட்ட இருக்கிற பொருளை வச்சு ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துடைய கதை வந்து 2009ல இருந்து 2010க்குள்ள நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. காவ்யா வந்து உன்னை போல் ஒருவன் படம் பாக்குறதுக்காண்டி தியேட்டருக்கு வந்திருப்பாங்க. இந்த படம் 2009ல ரிலீஸ் ஆன படம் கரெக்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே சீன்ல ஒரு ரவுடி வந்து காவ்யாவுடைய ஷாலை எடுத்து வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் துரைசிங்கம் வந்து அந்த ஷாலை வாங்கி காவ்யா கிட்ட கொடுத்திருப்பாங்க. காவ்யா வந்து அந்த ஷாலை பைக்ல போகும்போது மடியில வச்சுட்டு போற மாதிரி கண்டினியூட்டி மிஸ் ஆகாம காமிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்துல ரவுடி வந்து அந்த ஷாலை எடுத்து வச்சிருப்பாரு. தாத்தா வந்து காவ்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. அப்ப காவ்யா வந்து வீட்டுக்கு வந்த உடனே வேற ஒரு ஷால் போட்டிருப்பாங்க. சோ இவங்க என்னதான் வந்து மாடர்னா இருந்தாலும் கிராமத்துல எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த சீன்ல காவ்யா வந்து எரிமலை கிட்ட துரைசிங்கத்தோடைய போன் நம்பரை வாங்கியிருப்பாங்க. அந்த போன் நம்பரும் துரைசிங்கம் வந்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் காவ்யாவுக்கு போன் பண்ணும்போதும் போன் நம்பரை காட்டுவாங்க. அந்த நம்பரும் ஒரே நம்பரை வச்சு கண்டினியூட்டி மிஸ் ஆகாம
காமிச்சிருப்பாங்க. தூத்துக்குடியில வேலவன் நகைக்கடை வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. வேலவன் நகைக்கடைக்கான அட்வர்டைஸ்மென்ட் இருக்கிறத இந்த ஒரு சீன்ல பார்க்க முடியும். எரிமலை வந்து இந்த ஒரு சீன்ல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, துரைசிங்கம் வந்து யார்கிட்டயும் காசு வாங்க மாட்டாரு, நம்மளையும் வாங்க விட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கான ரெஃபரன்ஸா சண்முகம் வந்து மயில் வாகனத்துக்கு பதிலா நாங்களே சைன் போடுறோம் அப்படிங்கிறதுக்காண்டி லஞ்சம் கொடுப்பாரு. அப்ப துரைசிங்கம் வாங்காத மாதிரி காமிச்சிருப்பாங்க. மயில் வாகனன் வந்து தூத்துக்குடிக்கு வரும்போது ஃபிளைட் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி காவ்யாவும் சென்னையில இருந்து தூத்துக்குடிக்கு வர்றதுக்கு ஃபிளைட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க யூஸ் பண்ற ஃபிளைட் பார்த்தோம் அப்படின்னா டெக்கான் ஏர் ஃபிளைட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபிளைட்டை பத்தி தான் சூரரை போற்று படத்துல ஒரு படமாவே பயோபிக்கா எடுத்திருப்பாங்க. இந்த சீன்ல மயில் வாகனத்துக்கு பதிலா 2 ஆளுங்க வந்து சைன் போட வந்திருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டு போகும்போது துரைசிங்கம் வந்து உள்ளக்க வருவாரு. அப்பதான் பேசுற ஸ்லாங்க வச்சு துரைசிங்கத்துக்கு டவுட் வரும். தூத்துக்குடி ஆளுங்க மாதிரி தெரியுறாங்க. ஆனா சென்னையில இருந்து வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வச்சு விசாரிப்பாரு. இந்த 2 பேரும் யாரு அப்படின்னா சண்முகத்தோட கூட இருக்கிற ஆளுங்களா இருப்பாங்க. அப்பா பேரு என்னன்னு கேட்கும்போது 2 பேரும் மாட்டுவாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல மயில் வாகனன் வந்து கைரேகை வைக்கும்போது கூட இவரு ஆல்ரெடி டூப்ளிகேட் சைனு 9:20க்கு சைன் போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சீன அவ்ளோ அழகா கன்டினியூட்டி மிஸ் ஆகாம காமிச்சிருப்பாங்க. மயில் வாகனத்துக்கிட்ட துரைசிங்கம் வந்து இது ஏன் சொந்த ஊருன்னு சொல்லி நெஞ்சில தட்டி ரொம்ப கெத்தா சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இவருக்கு சென்னைக்கு டிரான்ஸ்ஃபரே வாங்கி கொடுத்திருப்பாரு. கோயில்ல ஒருத்தர் வந்து மகாலிங்கத்தை பார்த்து கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருப்பாரு. அப்ப அந்த சீன்ல கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா நெறைய பித்தள பாத்திரங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி காயி, பலசரக்கு ஜாமான் இதெல்லாம் இருக்கிறதையும் காமிச்சிருப்பாங்க. துரைசிங்கம் வந்து ஃபர்ஸ்ட் சென்னைக்கு வரும்போது ஆட்டோல போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆவாரு. அதுக்கப்புறம் வெளியில வரும்போது ஜீப் எடுத்துட்டு வெளியில வருவாரு. அதாவது போலீஸ் டியூட்டில ஜாயின் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா போலீஸ் ஜீப் எடுத்துட்டு வெளியில வருவாரு. காவ்யா வீட்டு சைடு வரும்போது காலையில நேரம் அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா 8:22ன்னு மார்னிங் டைம் இருக்கும். அதே மாதிரி மார்னிங் வந்து காவ்யா வந்து வாக்கிங் போற மாதிரியும் திவ்யா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் மகாலிங்கம் வந்து ஆபீஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் காஃபி வேணுமா டீ வேணுமான்னு காலையில நேரத்துல ரொம்பவே பரபரப்பா நேச்சுரலா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவருடைய கண்ணாடியில காவ்யாவுடைய ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரியும் காமிப்பாங்க. ஒரு குப்பத்து ஏரியால ரொம்பவே ஆட்டமுட்டு கொண்டாட்டமா இருக்கும். அப்ப இவருக்கு வந்து 25வது பிறந்தநாள் செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸா தான் இந்த ஒரு ஃபிளக்ஸ் வச்சிருப்பாங்க. மகாலிங்கத்தோடைய ஃபேமிலி வந்து கொஞ்சம் பணக்காரவங்க அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா சென்னையில இருந்து தூத்துக்குடிக்கு வரும்போது ஃபிளைட்ல தான் வந்திருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய வீட்ல வந்து வேலையாட்கள்லாம் அதிகமா இருக்கிற மாதிரியும் இன்டோர் கேம்ஸ் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி மகாலிங்கத்தோடைய கார்லயும் சரி காவ்யாவுடைய கார்லயும் சரி ஃபேன்சி நம்பரா செலக்ட் பண்ணிருப்பாங்க. 2 நம்பரும் சேம் நம்பராவும் வச்சிருப்பாங்க. துரைசிங்கத்தோடைய வீட்ல தனியா இருக்கும்போது சென்னையில அவருடைய ஃபேமிலி போட்டோவும் இருக்கும். அதே மாதிரி அவருடைய சிங்கிள் போட்டோவும் இருக்கிறதையும் பார்க்க முடியும். காவ்யாவும் திவ்யாவும் ஷட்டில் கார்க் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸா இந்த ஒரு சீன்ல ஷட்டில் கார்க்க ஆணில இருக்கிறதையும் பார்க்க முடியும். இந்த சீன்ல மயில் வாகனத்துடைய அடியாட்கள்ல ஒருத்தர் வந்து என்கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி துரைசிங்கம் வந்து மயில் வாகனத்துக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அது உண்மைன்னு நினைச்சு மயில் வாகனத்துடைய தம்பி வைகுண்டம் வந்து நான் போய் அவனை போட்டு தள்ளுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அந்த நேரத்துல வைகுண்டம் வந்து இறந்து போயிடுவாரு அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா இந்த டயலாக் பேசும்போது அவருடைய இடம் எல்லாமே வந்து பிளாக் கலர் எஃபெக்ட் கொடுத்திருப்பாங்க. இந்த கலர் எஃபெக்ட் மூலமா இவர் இறந்து போயிடுவாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. மயில் வாகனத்தோடைய கிளைமேக்ஸ்ல வந்து ஆந்திரா நெல்லூர்ல தான் முடியும். இதுக்கான ரெஃபரன்ஸா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே எங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒருத்தரை ஃபோர்ஜரி பண்ணி பணம் வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாரு. ஆனா அவர் வந்து மேலிடத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி இறந்து போயிருப்பாரு. அதனால இவர் மேல கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கும். அதனாலதான் தூத்துக்குடியில இருக்கிற நல்லூர்ல சைன் போடணும்னு சொல்லி ஆர்டர் வந்திருக்கும். அப்ப வைகுண்டம் என்ன சொல்லுவாரு அப்படின்னா நெல்லூரா ஆந்திராவுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது நெல்லூர் கிடையாது தூத்துக்குடியில இருக்கிற நல்லூர் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சோ பிரச்சனை வந்து தூத்துக்குடியில இருந்து நல்லூர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகி ஆந்திராவுல இருக்கிற நெல்லூர்ல இவருடைய கிளைமேக்ஸ முடிச்சிருப்பாங்க. மயில் வாகனம் வந்து தான் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆந்திராவுடைய சிஎம் பொண்ணை கடத்தி கூட்டிட்டு போயிருப்பாரு. அப்ப அந்த பொண்ணை துரைசிங்கம் வந்து ஷூட் பண்ணி தான் காப்பாத்துவாரு அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா துரைசிங்கம் வந்து மேலதிகாரி கிட்ட அந்த பொண்ணை எப்படியாவது நம்ம ரிஸ்க் எடுத்து தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த டயலாக் மூலமாவே இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு முன்னாடியே கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல எரிமலை வந்து துரைசிங்கத்தோடைய அண்ணன் பசங்களை பார்த்து ஸ்கூலுக்கு போறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு.
இந்த ஸ்கூல் பேக்க நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா, துரைசிங்கம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் லெட்டர் வச்சு வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் துரைசிங்கத்துக்கிட்ட கேள்வி கேட்கும்போது, ஒரு பேக்கு டேபிள்ல இருக்கும். இன்னொரு பேக்கு டீப்பாய்ல இருக்கிறத காமிப்பாங்க. இந்த படத்தோடைய டேட்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஓரளவுக்கு கரெக்ட்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. படத்துடைய கதை வந்து 2009 ஜனவரி மாசம் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 2009ல செப்டம்பர் மாசம் "உன்னை போல் ஒருவன்" படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அத காவியாவும் அவங்க ஃபேமிலியும் பார்க்க போற மாதிரி காமிப்பாங்க. துரைசிங்கம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் லெட்டர் வச்சு அவங்க வீட்ல விசாரிக்கும்போது, ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்து டிசம்பர் மாசம் வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. துரைசிங்கம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சென்னைக்கு வரும்போது 9 2வது மாசம் 2010ல ஜாயின் பண்ணுவாரு. மயில்வாகனன் வந்து துரைசிங்கத்துக்கிட்ட "நான் தான் உன்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆக்குனதே" அப்படின்னு சொல்ல வந்திருப்பாரு ஸ்டேஷனுக்கு. அப்ப 8/3/2010ல வந்து சொல்லியிருப்பாரு. ஆனா, அவருடைய தம்பி வந்து 20/2/2010லயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கலாட்டா பண்ணியிருப்பாரு. கள்ளச்சாராய கடத்தல் கேஸ்ல ஃபைல் பண்ணியிருப்பாரு. அத 5 நாளுக்கு அப்புறம் பேப்பர்ல வர மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி துரைசிங்கம் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கும் ப்ரமோஷன் ஆகுறத அவ்ளோ அழகா டீட்டெயிலா காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு எஸ்ஐயா இருப்பாரு. அப்ப யூனிஃபார்ம்ல 2 ஸ்டார் தான் இருக்கும். அதுக்கப்புறமாட்டி சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஏசியா இருப்பாரு. அப்ப துரைசிங்கத்துக்கும், ராஜேந்திரனுக்கும் வாக்குவாதம் வரும். அப்ப 2 பேருக்கான டிஃபரன்ஸ் சொல்லியிருப்பாரு. அவருடைய யூனிஃபார்ம்ல 3 ஸ்டார் இருக்கும். துரைசிங்கத்தோட யூனிஃபார்ம்ல அதே மாதிரி இவருடைய யூனிஃபார்ம்ல வந்து டிபின்னு மட்டும் எழுதியிருக்கும். இதே இது ராஜேந்திரனுடைய யூனிஃபார்ம்ல டிபிஎஸ்ன்னு எழுதியிருக்கும். ஹோம் மினிஸ்டர் வந்து ப்ரொமோஷன் குடுக்கும்போது, ப்ரொமோஷனுடைய லெட்டர்ல அவரு தான் வந்து பதவி குடுத்த மாதிரியும் டீட்டெயிலா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிரீன் கலர் ஜீப்ல போய்க்கிட்டு இருந்தவரு, அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஜீப்புக்கு யூனிஃபார்ம்லயும் லைட்டா கலர் ஷேடும் மாறியிருக்கும். நல்லூர்ல எஸ்ஐயா இருந்தவர் தான் சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக்கியிருப்பாங்க. அப்ப நல்லூர்ல இப்ப யாரு எஸ்ஐயா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா தான் கன்டினியூட்டி மிஸ் ஆகாம இந்த ஒரு சீன வச்சிருப்பாங்க. சண்முகம் வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் மயில்வாகனன் மாதிரி சின்னதா கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா இந்த ஒரு சீன்ல ஃபோன் கால் வரும். அதுல நல்லூர் பக்கத்துல ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க வந்தீங்க அப்படின்னா நம்ம நெறைய காசு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. அதுக்கு மயில்வாகனன் வந்து சென்னையிலேயே ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. அதனால இப்ப வரல அப்படிங்கிற மாதிரி கேன்சல் பண்ணியிருப்பாரு. ஸோ இது மூலமா சண்முகத்துக்கும், மயில்வாகனத்துக்கும் எப்படி ரிலேஷன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மயில்வாகனன் வந்து ஒரு ஃபுட்பால் விளையாடுற பையனுடைய ஃபோனை எடுத்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி மிரட்டிக்கிட்டு இருப்பாரு. பணத்த டிரான்சாக்ஷன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு பணம் இல்ல 10,00,000 வேணா நான் அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. நேத்து தான் சைதாப்பேட்டையில ரிஜிஸ்டர் பண்ண ஒரு கொடிக்கு அதனால எனக்கு ரூ. 40,00,000 கமிஷன் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அப்படி சொல்லும்போதே கார் டிக்கிய ஓப்பன் பண்ற மாதிரி சீன் இருக்கும். அதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே பணம் குடுக்கும்போது திரும்பவும் அதே சீன வச்சு டிக்கிய ஓப்பன் பண்ணி பணம் குடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஃப்ரேம 2 தடவ ஆட் பண்ணியிருப்பாங்க. சிங்கம் படத்த ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் ரோலும் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சிங்கம் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 1 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சிங்கம் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.